ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين، والحمد لله رب العالمين. और अफ़्व और दरगुज़र आस्था सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी बिरान सुनासिब का फिर आस्था। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बेजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि கணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மையான ஹபீபுல்லாஹின் அஜஹர் தன்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ഖൈർ உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, தனாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இணையான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, இஸ்மத்தை, பையத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் ஜிக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் செய்து தாலிமாத்துக்களை அல்லாஹ்வுடைய கியாமத் மஹ்ஷருடைய இறுதியான காலகட்டம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. நபிமார்கள் இனி வரப்போறதில்லை. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். நபிமார்களுடைய வருகை முடிந்துவிட்டது. இப்போ வலிமார்கள், அவர்களுடைய காலகட்டம். இறுதியாக மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறார்கள். வலிமார்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க?
அல்லாஹ்வுடைய தூதர் நான் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னாலும் அதுலேயும் இரண்டு வந்து விட்டது. ஒன்று அல்லாஹ், இன்னொன்று தூதர். ஆனால் அவுலியாக்கள் இரண்டு அல்ல. இங்கு நான் இல்லை, அல்லாஹ்வே என் மூலம் எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வையே காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய தஜல்லிகளாகவே எல்லா அவுலியாக்களும் வந்தார். அதில் இறுதியாக இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் தஜல்லியா, அவுலியாக்களிடத்துல ஹாத்தமுல் அவுலியா, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியாக இருக்கிறாங்களோ அது மாதிரி அவுலியாக்களில் ஹாத்தமுல் அவுலியா, இறுதியான வலியாக மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவார்கள் என்பதுதான் அவுலியாக்களுடைய சூஃபியாக்களுடைய வழிகாட்டுதல். இன்னைக்கு உலக அழிவுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நியூயார்க்கில் குண்டு வெடிச்சிருக்குது, அமெரிக்காவில் 3 இடங்களில் தாக்குதல். யார் தாக்குனா முஸ்லீம் தீவிரவாதிகள். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களையெல்லாம் செஞ்சுட்டு வழிய இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா காலத்துலேயும் அரசியல்வாதிகள் செய்கிறது தான். லோக்கலில் இருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நடக்கக்கூடிய அரசியல் தான் இது. நல்ல முறையில் போராட்டம் நடந்துட்டு இருக்கும், அதை கலைச்சி விடணும். என்ன செய்வாங்க, போலீஸ்காரனே கல் எடுத்து அடிச்சு விடுவாங்க. போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு என்ன செய்வாங்க, இது அந்த போராட்டத்தை என்ன செஞ்சிருவாங்க, கலைச்சி விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணணும், என்ன செய்வான், ஒரு போலீஸை இன்னொரு போலீஸை அடிச்சுட்டு அவன் கைது தாக்கிட்டான்னு அவனை என்ன செஞ்சிருக்காரு. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒன்றும் என்ன கிடையாது, இது ஒரு ரகசியம்லாம் கிடையாது. அவங்க என்னது முடிவு பண்ணிட்டாங்க என்ன செய்யணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சது தான். 3 உலகப் போர்கள் வரும், 3ஆம் உலகப் போர் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்குமாக இருக்கும். முக்கியமான 2 கூட்டமாக முஸ்லிம்கள், அதில் யாரும் தோற்று போவாங்க, முஸ்லிம்களும் தோற்று போவாங்க. ஆனால் முக்கியமாக முஸ்லிம்களை தவிர ஒரு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அதில் யார் பாதிக்கப்படுவாங்க, யார் தப்பிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு போராக. அதுக்கு பிறகு டெக்னாலஜியே மாறி போயிடும், டெக்னாலஜியே இருக்காது. எல்லோரும் துப்பாக்கி கூட இருக்காதுல, வாழை வச்சு சண்டை போடுவாங்க. மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வாழை வச்சு சண்டை போடுறவங்க தான் இருக்குது. அதே தான் விஞ்ஞானிகளும் சொல்லிட்டு வருவாங்க. 3ஆம் உலகப் போர் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு உலகத்தில் ஒன்றும் இருக்காது, திரும்ப பழைய காலத்துக்கு போயிடுவாங்க. அது ஒன்றும் மோசமானது இல்லை, நல்லது தான். பழைய காலத்துக்கு போகிறது நல்லது தான். யார் தப்பிப்பாங்க, யாரை அல்லாஹ் பாதுகாக்கிறான் தப்பிப்பாங்க. ஈமானுடையவர்களுடைய நம்பிக்கை அதுதான். அல்லாஹ் யாரை பாதுகாத்தாலும் அவங்க தப்பிப்பாங்க, அல்லாஹ் யாரை பாதுகாக்கவில்லை அவர்கள் அதில் அழிந்து போவார். ஏற்கனவே ரஷ்யா போரில் தான் இருக்குது, இஸ்ரேல் போரில் தான் இருக்குது. இப்போ இந்த போரை என்ன செய்யணும், இப்போ அமெரிக்கா உள்ளே போந்தான்னா உலகப்புறம் மாறிடும். அவனை உள்ளே கொண்டு வரணும், உள்ளே வரமாட்டேங்கிறான். என்ன செய்யணும், அவன் இடத்துல அவங்களே என்ன செஞ்சிடறது, கொண்டு வைக்க தாக்கிட்டு ISIS தீவிரவாதி, பேர் என்ன, ஷம்சுத்தீன் ஜப்பார். யாருமே கேள்விப்படலையா? உலகமே தெரியாத ஆட்களாக இருக்கிறீங்க, தெரியாத உங்களுக்கு கேள்விப்படலையா? இது தாக்குதல் நடந்தது தெரியாதா? நியூ இயர் கொண்டாட்டத்தில் அமெரிக்காவில் எப்படி இருக்கும், அங்கே ஃபுல்லாக வெஸ்டர்ன் கண்ட்ரி தானே,
எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா கண்ட்ரி எல்லாமே நியூ இயர் கொண்டாட்டன்றது பயங்கரம் போல. அன்னைக்கு வருஷத்துலேயே பெரிய கொண்டாட்டம் அதுதான். எல்லோரும் என்ன செய்வாங்க, ரோட்டில் இறங்கி நல்லா கொண்டாடுறது. இப்போ அவங்களுடைய மதத்துடைய நம்பிக்கையும் வேற. கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவர்களுடைய இதுதான் அது. நியூ இயர்ன்றது கிறிஸ்தவர்களுடைய புது வருடம் தானே. அப்போ அந்த அடிப்படையிலையும் ஒரு மத தாக்குதலாக கிறிஸ்தவர்களே முஸ்லிம்கள் தாக்கிட்டாங்க. அப்படி கிறிஸ்தவர்களையும் என்ன செய்யணும், தூண்டி விடணும். அதே மாதிரி வெள்ளக்காரங்களையும் தூண்டி விடணும். மதத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், மதத்தை ஏற்றுக்காதவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஐரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி விடணும். இப்போ அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, ட்வின் டவர் 9/11 இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே அமெரிக்காவுடையதான் நிரூபிச்சுட்டாங்க. ஆனால் அதை தாக்கி அந்த பேரை சொல்லி ஆப்கானிஸ்தானை தாக்கி என்னென்ன வேலைகள் செய்யணுமோ செஞ்சு முடித்தாங்க. அது மாதிரி ஈராக்கில் எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். என்னது, ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்கான் சதாம் ஹுசேன் அப்படின்னு உள்ள புகுந்து சதாம் ஹுசேன் எல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் சதாம் ஹுசேனுக்கு உள்ள போட்டாச்சு. இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் வேகமாக போயிட்டு இருக்குது. எப்படி வளர்ச்சி வேகமோ அதே போல் அழிவும் மிக பெரியதாக இருக்கும், மிக வேகமாக இருக்கும். சரி, அமெரிக்கா தப்பிச்சிருமானா அமெரிக்காவும் தாக்கப்படும், அமெரிக்க மக்களும் அழிவாங்க. உலகத்தில் எந்த மக்கள், எந்த நாடு தப்பிக்கும், எந்த நாடு அழிவும் சொல்ல முடியாது. எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். இப்போ மூமின்கள் அழிவை ஆசைப்பட மாட்டாங்க, மரணத்தை ஆசைப்பட மாட்டாங்க. மரணத்தை ஆசைப்படலாம், மரணத்தை கேட்க மாட்டாங்க. மரணிக்கணும், சீக்கிரமா மரணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. நல்ல நிறைய காலம் வாழ்ந்து நல்ல அமல் செய்து அப்படிதான் நபிசுல்லாஹ் கற்றுத்தராங்க. என்ன செய்யணும், சீக்கிரமா போயிடணும், அது நல்லது இல்லை. நல்ல நிறைய காலம் வாழுங்க, நல்ல முறையில் அமல் செய்யுங்க, தீனை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ரொம்ப ஒரு நெருக்கமான கியாமத்துக்கு நெருக்கம். கியாமத்துனா என்ன, எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் உலகமே ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கிற மாதிரி மஹ்ஷர், அதான் ஒன்று சேர்க்கப்படுது. அல்லாஹ் அந்த நேரத்தில் உலகத்தில் எந்த மதமுமே இருக்காது, கடவுள் நம்பிக்கையே இருக்காது, எந்த மதமுமே இருக்காது, எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க. முஸ்லிம்களும் பாதிக்கப்படுவாங்க, கிறிஸ்டியன்களும் பாதிக்கப்படுவாங்க, இந்து எல்லா மதத்தோடும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ யாரு எந்த மதத்தை, எல்லாம் எந்த மதமும் எல்லாம் போயிடும். உலகத்துல எந்த ஒரு அரசாங்கமே எல்லாம் போயிடும். அப்பதான் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். எப்படி வருவாங்க, அல்லாஹ்வுடைய தஜல்லியாக வருவார். அழிந்த அனைத்தையும் மீண்டும் உருவாக்கக்கூடிய இறைவனுடைய அருளாக வருவார். இது யாருடைய இந்த அழிவுக்கு காரணம்? மனிதனுடைய பேராசை. இன்னும் 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 வளர்ச்சின்றது என்ன, பேராசை. வளர்ச்சின்னா இப்போ இது நல்லா இல்லை, இன்னும் வளர்ச்சி, இன்னும் அது. இப்போ இந்த பேராசையால் உலகம் சொல்லுவாங்கள்ல, பேராசை பெரு நஷ்டம். இன்னைக்கு ஆசை அதிகமாகி எல்லோரும் நான் நல்லா இருக்கணும், என் ஊரு நல்லா இருக்கணும், என் நாடு நல்லா இருக்கணும், எல்லாமே தப்பு தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும், அதுதான் ஈமானுடையவர்களுடைய, நபிமார்களுடைய, வலிமார்களுடைய கொள்கையை தவிர நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் ஊரு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் தெரியல. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அப்படி அல்லாஹ் அவனுடைய தஜல்லி யார் வரப்போற, எல்லாம் வரப்போகிறான்.
வஜா ரப்புக்க, உம்முடைய ரப்பு வந்து விட்டான். வல் மலக்கு சஃபா சஃபன் சஃபா, மலக்குகள் வந்து விட்டார்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் சொன்னா அதோ வந்துட்டாங்க, அவ்வளவுதான். உன்னுடைய ரப்பும் மலக்குகளும் வந்து விட்டார்கள், அணி அணியாக வந்து விட்டார்கள். அந்த காலம் நெருங்கிடுச்சு. நம்மை அல்லாஹாலா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தோடு அல்லாவோடு சேரக்கூடிய அணியில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. அப்ப இன்னைக்கு நல்ல எந்த நம்மள்ட்ட இருக்கிற எந்த கஷ்டமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. இன்னைக்கு உலகமே என்ன ஆக போகுது? உலகமே வேற உலகமாக மாறப்போகுது. நம்முடைய ஈமானை நம்ம பாதுகாக்கணும். நமக்கு பாதுகாப்பு எது கொடுக்கும்? ஈமான் தான் கொடுக்கும். அந்த ஈமான் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். யார் அல்லாஹ்வை அறிந்து புரிந்து தெளிவாக ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹாலா அவர்களை பாதுகாக்கவும் செய்வான், அவர்களை உயர்ந்த இடத்திற்கும் அல்லாஹ் கொண்டு போவோம். அல்லாஹாலா அந்த விஷயங்களை உலக அளவிலையும் காட்ட ஆரம்பிச்சுட்டா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள நேரம் எல்லாமே கரெக்டாக அதுக்குள்ள நேரம் வரும்பொழுது உலகத்தில் என்ன நடக்குமோ அது நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அல்லாஹாலா அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹாலா ஒருவனை நேசித்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை விட்டு படைப்புகளை தூரமாக்குவான். படைப்புகள் தூரமாகி அவரும் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ நினைக்கக்கூடாது, அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ் முகமது வச்சிருக்கிறார், அல்லாஹ்வை அறிகிறார், எல்லா படைப்புகளும் விலகும். விலகுச்சுன்னா பயந்துடக்கூடாது, அப்பதான் சந்தோஷப்படணும். நம்ம ஆசைப்பட்டது தான் அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் சில நேரங்களில் கவலைகள் வரலாம். வெளிரங்கமான அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்தா ரசூல்லா அழுகுறாங்க. அப்போ சாம அழுகுறாங்க. யார் சொல்ல, நீங்களுமா அழுகுறீங்க? மனித இயல்பு இது மனித தன்மை. இது ஈமான் அது வேற. அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்தான், நமக்கு என்ன இருக்குது? எப்போ வேணா எடுத்துக்கலாம். அது ஈமான், அது உள்ள இருக்குது. ஆனால் இது நிதத்தை ரொம்ப அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி பண்ணிட்டானே அல்லாஹ் எனக்கு, அதுதான் ஈமானுக்கு எதிரானது. லேசாக நம்முடைய கண்ணில் ஒரு கண்ணீர் வருது, அப்படிதான் அழுதான், புலம்பலை. இவ்வளவு காலத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தான், அதையும் எடுத்துட்டானே அப்படின்னு எதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, எந்த வார்த்தையுமே சொல்லலை. அமைதியாக என்ன செஞ்சாங்க? அமைதியாக இருந்தாங்க. கண்ணும் தண்ணி வலிச்சு. அது ஈமானுக்கு எதிரானது இல்லை, அது வெளிரங்கம், மனித இயல்பு. அது என்ன கிடையாது, குற்றம் இல்லை, அப்படிதான் இருக்கணும். ஆனால் உள்ளம் ஈமானால் நிறைஞ்சிருக்கணும். அதே போல நம்மை விட்டு விலகக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது வருத்தங்கள் இருக்கும். இப்ப வெளிரங்கமாக ஒரு வருத்தம், ஒரு கவலை, அது வெளிரங்கமாக. அதனால என்ன, இது அல்லாஹ் மேல ஒரு ஆட்சேபனை அது வராது. அல்லாஹ் மேல சந்தோஷம் தான் வரும், ஒரு வகையில சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப இது அல்லாஹ்வுடைய அருள் வரப்போகுது, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய குர்பு, அல்லாஹ்வுடைய வசல், அல்லாஹ்வுடைய ஐனியத், அல்லாஹ்வுடைய ஃபனாயியத், அல்லாஹ்வுடைய பகாயியத், இது வரப்போகிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். இருந்தாலும் அது ஒரு கஷ்டம். குழந்தை பிறக்க போகிறது என்பதற்கு வலி அடையாளம், வலி வந்துருச்சு, குழந்தை பிறக்க போகுது, சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் வலி வந்தோடனே அது சந்தோஷமானதா இல்லை கவலையானதா? வலி வந்துருச்சு, சந்தோஷமானதுதான். ஆனால் அதனுடைய வேலை அது இருக்கத்தான் செய்யும். அதே போலத்தான்
இதுவெல்லாம் அடையாளங்கள். இறைவனுடைய அருள் நெருங்கி விட்டது என்பதற்கு அடையாளம் என்னாகும்? படைப்புகள் விலகுவாங்க. படைப்புகள் விலகுவது அடையாளம். இப்போ அந்த அடையாளம் வரும் பொழுது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையும் இருக்கும். இப்போ அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கணும், யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்களோடு எங்களை நெருக்கமாக ஆக்கு, அவுலியாக்களோடு ஷேகுமார்களோடு எங்களை நெருக்கமாக ஆக்கு, எங்களை விலக வச்சிடாத. எந்த அளவுக்கு ஷேகு நல்லது காலம் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நல்லவங்களா அது உண்மைதான். நல்லவங்களா இருந்தா சுத்தி பகையாத்தான் இருக்கும். நல்லவங்களுக்கு பகை ஜாஸ்தியா இருக்கும். எல்லாம் நல்ல ஜாலியா எல்லாம் எல்லோரோடும் ஒத்துமையா நல்லா இதா இருக்கிறாருன்னா அப்ப சொல்லுவாங்க அவர் முனாஃபிக். முனாஃபிக் தான். அப்படி என்னது, இங்கேயும் நல்லா அப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு அங்கேயும் சிரிச்சு பேசிக்கிட்டு மாற்றி மாற்றி அப்படி இருக்கிறவர் தான். சொல்லியாக்கள் சொன்ன விஷயம்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி சொந்த விஷயங்கள் இல்லை. எல்லோருக்கும் நல்லவனா இருக்கிறான்னா அவன் தான் மோசமானவன்னு சொல்லுவாங்க. அதான் இதை ரொம்ப நம்ம யோசிக்க தேவையில்லை. அதுக்காக நாம எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்பதான் இந்த அர்த்தம் கிடையாது. இப்ப நல்லவர்கள் அதிகமாக விமர்சிக்கப்படுவார்கள், அதிகமாக எதிர்க்கப்படுவார்கள், அதிகமாக தாக்கப்படுவார்கள், அதிகமாக குறை சொல்லப்படுவார்கள், குற்றம் சொல்லப்படுவார்கள். அது அதனுடைய அடையாளம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு ஷேக்கு எப்படி இருக்க வேண்டுமோ, யார் ஷேக்கோ, ஒரு ஷேக்கு எந்த உச்சத்தை அடைய வேண்டுமோ, எந்த அளவுக்கு ஒரு ஷேகால் உச்ச நிலையை அடைய முடியுமோ அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு ஷேகு செல்லும் பொழுது என்ன செய்யும்? கூட இருக்கிற நிறைய தெரிக்கும். இப்போ ஒரு பந்தை கீழே, இப்போ அந்த பந்தில் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கு. அது மேலே போகணும், என்ன செய்வோம்? ஓங்கி கீழே அடிப்போம். கீழே அடித்தாலும் மேலே போகும். அப்போ அது மாதிரி கீழே அடிக்கும் பொழுது அதில் ஒட்டி இருக்க மண்ணெல்லாம் என்ன செஞ்சிடும்? முக்கால்வாசி தெரிச்சிடும். நல்லா ஒட்டிட்டு இருக்கிறது மட்டும்தான் சேர்ந்து பறக்கும். நான் ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கிறது பறக்கும்? தூசி மாதிரி. நான் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கனமும் இல்லாமல் எந்த வெயிட்டும் இல்லாமல் பந்தோடு பந்தாக ஒட்டி இருக்குது, அது மட்டும் தான் சேர்ந்து பறக்குமே தவிர நானும் ஒரு ஆளு எந்த அளவுக்கு கனம் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அது வேகமா தெரிச்சு ஓடுது. இப்ப இது அல்லாஹ்வும் செய்யல, ஷேகும் செய்யல. இது அவரவர்களுடைய நிலை, அவ்வளவுதான். எல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி அல்லாஹ் கொடுக்கும். அதுக்கு பிறகு எல்லோரும் வருவாங்க, உலகமே வரும். ஆனால் சிரமமான காலத்தில் இருந்தவர்களும் அல்லாஹ் சொல்லலாம், முந்தியவர்கள் தான். அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, அவர்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது. அப்ப அது மாதிரி இன்றைக்கு என்னன்னு சொன்னா ஒரு பலகீனம். எந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா சுலூக்கை வேகமாக கொண்டு போறானோ அந்த அளவுக்கு முரீதுகள் மத்தியில பயங்கரமான பலகீனம். எல்லாம் நம்ம எப்படா பிச்சுட்டு போகலாம் மலையிட கேட்கிறோம். எல்லாரும் நல்லா பாதுகாத்து இவ்வளவுதானே இருந்தாங்க. நல்லது நடக்க போற நேரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டா அவங்களுக்கு தான் நஷ்டம். இதுதான் நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அது இயல்பானது, இயற்கை அப்படித்தான். வேற இதை ஒன்றும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, மாற்ற முடியாது. எந்த கனமும் இல்லாமல் ஒட்டி இருப்பவர்கள் கூடவே சேர்ந்து பயணிப்பாங்க. ஏதாவது உள்ளுக்குள்ள கனம் வெயிட்டு இருந்தா என்ன ஆயிரும்? விலகி போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் நார்மலா இருந்ததுனால அப்படி சேர்ந்து இருந்துச்சு. வேகமா போகும்போது இருக்கிறது எல்லாம் பிச்சுட்டு போகுமா இல்லையா? ஒட்டிட்டு இருக்கிறது தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா எது ஒட்டி இருக்குதோ அதான் இருக்கும். வேகம் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ராங் இல்லாததுலாம் தெரிச்சு போயிட்டே இருக்கும். இதுதான் என்னது, இப்ப எல்லா நபிமார்கள் நல்லவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுண்ணத்து தான் இது.
அப்போ அதை பார்த்து நம்ம என்ன செய்யல, வெளிரங்கத்தில் ஒரு வருத்தம், என்ன யாரும் இருந்தால் நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரங்கத்தில் ஒரு சந்தோஷம் என்ன, நமக்கு நேரம் நெருங்கிருச்சு, அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவாங்க. இதுக்கு மேல ஒலிச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப அல்லாஹாலா அவன் அவனாகவே வெளிப்பட போகிறான். அல்லாஹாலா அவனே வரப்போகிறான். அவன் வந்தால் ஒரு ரூபத்தில் தான் வருவான். வஜா ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு வந்து விட்டான். அல்லாஹ் என்ன செய்ய போறான், அல்லாஹ் வந்துட்டான்றான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அது என்ன கிடையாது, தூரம் கிடையாது. இப்ப அல்லாஹ் வருவதற்குள் இந்த உலகம் வேறு உலகமாக மாற்றப்பட்டு போயிருக்கு. இந்த உலகத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிருக்கு, நாதி இருக்காது, யாருக்கும் எந்த ஒரு போலீஸும் இருக்காது, இராணுவமும் இருக்காது. அல்லாஹ் வரும்போது என்ன இருக்காது, எந்த ஒரு சட்டத்திட்டமும் இருக்காது, அரசாங்கமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒரு காட்டு வாழ்க்கை. இப்போ அல்லாஹால மீண்டும் எல்லோரையும் எழுப்புவான். எல்லோரும் எழுப்பப்படுவாங்க. எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்குது, யாரும் தப்பிக்க முடியாது. மை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதையும் அவர்கள் பார்ப்பார்கள். மை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணு அளவு கரெக்டா அல்லாஹ் கணக்கு பார்ப்பான். இந்த உலகத்துல நாம தப்பிச்சிடலாம், அவங்கள்ட்ட உள்ள தப்பிச்சிடலாம். அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதருக்கும் சரியான முறையில் ஒரு அணு அளவு என்ன செஞ்சிருந்தா கூட, நல்லது செய்திருந்தாலும் அந்த நல்லதும் அவருக்கு கிடைக்கும். ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதுவும் அவருக்கு கிடைக்கும். யாரும் தப்பிக்கவே முடியாது அல்லாஹ். அதனால தான் அவுலியாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹாலா கேள்வி கணக்கு கேட்டால் யாரும் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹாலா சரி போயிட்டு போகுது, மன்னிச்சு விட்டுட்டா தப்பிச்சது. ஆனால் அப்படி ஒரு செயலாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஏதோ ஒரு செயல் எல்லாம் பிடிச்சி போயிடுச்சு, பரவாயில்ல, ஒரு செயல், ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம், எல்லாம் பிடிச்ச போற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நிறைய அமல் சின்ன எல்லாம் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒண்ணு எல்லாம் பிடிச்சி போச்சு, எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒண்ணு இருந்தா மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தாங்க சொல்றது. சிலால மேல இருந்து பிரச்சனை, கீழே இருந்து பிரச்சனை, அங்கிருந்து பிரச்சனை, எங்கிருந்து பிரச்சனை, எல்லாம் ஆளாளுக்கு பிசிட்டு போகணும்னு ஒரு பக்கம், நம்ம ஆட்களை இருக்கிற ஆட்களை நாம பிடிங்கிட்டு போகலான்னு சுற்றி அப்படி ஒரு 4 பேர். இது எல்லாம் என்னதான் அடையாளம், என்னது அடையாளம். நன்மை நெருங்கி விட்டது, அல்லாஹ்வுடைய அருள் என்ன செஞ்சிருச்சு, நெருங்கிருச்சுன்றதுக்கு அடையாளம். நாம இப்போ இந்த இதுலெல்லாம் இதில் கவனம் செலுத்துகிறோமா, அல்லாஹ்ல கவனம் செலுத்துறோம். இதில் எந்த பிரச்சனை கவனம் செலுத்துகிறோமோ அல்லாஹ். அதுக்காக அல்லாஹால அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாகவும் 2 அவுலியாக்கள் இருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா அவன் ஒருத்தர் கேட்டாங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே? அப்போ அவங்க சொன்னாங்களா, எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் அரசாங்கம் அபகரிச்சுக்கிச்சு. என்னது, அவங்க பெரிய கோடீஸ்வரர்கள், இறைநேசர்கள், கோடீஸ்வரர்கள். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஒருத்தர் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தெரியுமில்ல சில பேர் இருப்பாங்க, அந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தா யாரை வந்தாலும் பார்த்து கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்கிறீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்களா, என்னது அரசாங்கம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருச்சு, அப்படியா எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு, எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. நம்மளால விளங்க முடியாது. அப்ப ஏன் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க? அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் செய்வான்னு நாங்க சும்மா சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த சொத்து செல்வங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு அதுல இருந்து இது வருது, இதுல இருந்து இது வருது அப்படின்னு எண்ணங்கள் போயிட்டு தானே இருக்கும். அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்ப அவனே எங்களுக்கு கொடுக்க போறான், அவன் கொடுக்க போறத நாங்க பார்க்க போறோம்.
இப்ப அவன் இது மூலமா தான் கொடுத்தான். இருந்தாலும் இப்ப அவன் நேரடியாக கொடுக்கறத நாங்க பார்க்க போறோம். அந்த சந்தோஷத்துல நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாம் இந்த துனியா விலகிறதுனால அவுலியாக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வருத்தப்பட மாட்டாங்க. ஓ, ஈமானுக்கான நேரம் வந்துருச்சு, களம் வந்துருச்சு. ஒருத்தர் நல்லா குஸ்தி கத்துக்கிட்டார். குஸ்தி கத்துக்கிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்து அப்படியே எல்லாம் 6 பேக் 8 பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறார். அவருக்கு இப்போ என்ன வேணும்? யாராவது வாங்கடா அடிக்கிறதுக்கு. ஒருத்தனை வர மாட்டேங்கிறீங்க. அவருக்கு என்னதான் திடீர்னு வந்துட்டாங்க 4 பேர் சண்டைக்கு. கவலையாடுவாரா? அண்ணனும் 4 பேர் வந்துட்டானுங்க. வாங்கலாம், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சந்தோஷமா வர மாட்டாரா? அப்ப இவர் களத்துல என்ன செய்யல, குஸ்தி போடல. தனியா ரூம்ல இருந்து ஜிம்ல இருந்து இவர் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஆனா இப்போ இவருக்கு என்ன வேணும்? களம் வேணும். அது மாதிரி அவுலியாக்கள் அமைதியா காட்டுல குகையில, நம்ம இப்ப காட்டுல உட்காந்துருக்கோமா இல்லையா? வேற ஆடு அப்படி இருந்து பயிற்சி எடுத்து எல்லாம் ஈமான பலப்படுத்தணும்னா அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? அப்போ அல்லாஹால அந்த வாய்ப்பை கொடுக்குறான்னா அல்லாஹால ஈமானை பலப்படுத்துறான்னு அர்த்தம். அவனுடைய அருளை கொடுக்க போறான்னு நேரடியாக அவன் என்ன செய்ய போறான்? கொடுக்க போறான். இது வரைக்கும் மறைமுகமாக அப்படி இப்படிமா வந்தது, எப்படி வரப்போகுது? நேரடியா அவனுடைய குதிரத்தை அல்லாஹ் காட்ட போறான். அல்லாஹ் ஆற்றல் பெற்றோம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் குதிரை நேரடியாக கண்கூடாக நம்ம பார்த்தா அப்பதான் நமக்கு என்னது? சந்தோஷம். அதுக்கான நேரம். அப்ப அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? இருக்கிறதெல்லாம் போகும். அது எவ்வளவு போகுதுன்னு சொல்ல முடியாது. எது நிற்குது, எது போகுது. சொல்லுவாங்க, முரீதுகள் பல வகையான முரீதுகள் இருக்கிறாங்க. தால்கா முரீத், பால்கா முரீத், அது மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, தால்கா முரீதுன்னா இவர் என்னது சாப்பாடுக்குன்னு வராது. நல்ல சாப்பாடுப்பா, நல்லா சாப்பாடுன்னா வெறும் சாப்பாடுன்னு இல்லை, ஒரு பொழுதுபோக்கு, இதுதான் ஒரு டைம் பாஸுக்கு அப்படி வரும். இன்னொரு முரீது இருக்கிறாங்க, அது விபச்சார முரீதுன்றாங்க. அப்படின்னா என்ன? இங்கேயும் வருவார், அங்கேயும் வருவார், எல்லா இடத்துலையும் ஊராக சுற்றுவார், எல்லா சேவையிலையும் போவார். இன்னொரு முரீது பால்கா முரீது. அவர் தான் உண்மையான முரீது. முடி மாதிரி உடம்புல முடி மாதிரி ஒட்டிப்பார். அவரை பிடிச்சி இழுத்தா சேதுக்கு வலிக்கும். என்ன செய்ய முடியாது? பிடுங்கன்னு நினைச்சாலும் பிடுங்க முடியாது. அப்படி 3 வகையான முறிதுகள் இருக்கிறாங்க. அல்லாஹால நம்மை உண்மையான முறிதுகளில் ஆக்கி வைப்பாங்க. நாம எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான். எந்த ஈமானுக்காக நம்ம எதிர்பார்த்ததுன்னு ஈமான். அந்த ஈமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி அருணி கைஃப துஹ்யில் மௌத். இறைவா, மௌத்தா போனவங்களை எப்படி நீ ஹயாத்தாக்குற, எனக்கு காட்டு. யார் கேட்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈமான் அவங்க இல்லாத ஈமானா? இப்போ அல்லாஹ் கேட்டான், கால அவலம் தூமின், என்ன நம்பிக்கை கொள்ளலையா? ஈமான் இல்லையா உங்களுக்கு? நான் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கும் நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் கேட்குறான் திரும்ப. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பலா, ஏன் நம்பிக்கை இல்லை? பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. வலாக்கில் எதுமைன்ன கல்வி. குரானுடைய ஆயத்து. அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த சம்பவத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் எப்படி நீ மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பாய்? நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நம்புறேன், முழுசா நம்புறேன். ஆனால் என் உள்ள கொஞ்சம் சமாதானம் அடைவதற்காக. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, ஒரு 4 பறவைகளை, அந்த சம்பவத்தை அப்படி குரான்ல அல்லாஹ் சொன்ன, 4 பறவைகளை எடு, அதை வெட்டு,
அது கறி எல்லாம் என்ன கைமா போடு, எல்லா கறியும் ஒன்றா சேரு. அது என்னென்ன பறவைகள், ஒன்று காக்கா, மயில், கிளி, இது மாதிரி ஒரு 4 பறவைகள். அது எல்லாம் 4 என்ன செஞ்சு கறி எல்லாம் செஞ்சு தலையை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோ. 4 பறவையுடைய தலையை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கறி எழுப்பி எந்த கறி எதுன்னு தெரியாது. அதை ஒவ்வொரு பங்கை 4 மலைகளில் வச்சிரு. 4 மலைகளில் வச்சுட்டு உன் பக்கத்தில் தலையை வச்சுட்டு கூப்பிடு, அது வரும். அப்படி அதே மாதிரி செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மயிலே அந்த சதை 4 மலையில இருக்கக்கூடிய சதைகளும், மயிலுடைய சதை 4 மலையில இருக்குது. ஒவ்வொரு பறவையுடைய சதைகளும் எல்லாமே கலந்து போச்சு. அந்த 4 மலைகள்ல இருந்தும் மயிலுடைய சதைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மயிலாக உருவாகி, தலை இல்லை, தலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட இருக்குது. அப்படியே பறந்து இங்க தலையோட ஒட்டிக்கிச்சு. அப்புறம் குயிலே அப்படின்னு குயில் பறந்து உதாரணத்துக்கு சொல்றேன் நான், எந்த பறவைன்னு நமக்கு சரியா தெரியல. அது பறந்து ஒட்டிக்கிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, கண் கூடாக பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கைக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையே கண் கூட பார்க்கணும்னா நமக்கு பார்க்க வேணாமா கண் கூட? நமக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே மாத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய குதிரத்தை அல்லாஹ் தஆலா காட்ட போறான். அல்லாஹ் தஆலா அதை பார்க்கக்கூடிய பலமான ஈமானை அல்லாஹ் தருவானாக. அதை பார்த்து நம்முடைய ஈமானை மேலும் பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த சோதனைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. வானத்திலிருந்து பூமியிலிருந்து வரக்கூடிய எல்லா முசீபத்துகள், எல்லா சோதனைகள், ஆபத்துகள், பலாய்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள், உறவுகள் அனைத்தையும் பாதுகாப்பானாக. நம்முடைய ஈமானை எல்லாம் பலப்படுத்துவானாக. அவனே நமக்கு எல்லா நிலைகளிலும் துணையாக இருப்பானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அவனை பொறுப்படுத்த நடத்துவானாக. நம்மை அவர் முழுமையாக பலப்படுத்துவானாக. அவனே தஜல்லியாகி நமக்கு உதவி செய்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله محمد صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.